தலை முதல் கால் வரைக்கும் இதை செய்யக்கூடிய மொத்த டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் சார். போன தடவை போதைப் பொருள் யார் சார் அரெஸ்ட் பண்ணாங்க? டிஎம்கே உடைய அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளர். சரிங்களா, இந்த தடவை யார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க? சரி, விழுப்புரத்தில் யார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சார்? ஒட்டுமொத்த இந்த கட்சியோட வேலை என்ன தெரியுமா சார்? போதைப் பொருளை கடத்த வேண்டியது, போதைப் பொருளை விற்க வேண்டியது, கள்ளச்சாராயம் காய்ச்ச வேண்டியது, கள்ளச்சாராயம் விற்க வேண்டியது, டாஸ்மார்க் கடை எடுக்க வேண்டியது, டாஸ்மார்க் விற்க வேண்டியது, சாராயத்தை உற்பத்தி செய்ய வேண்டியது. இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது சார் இவங்களுக்கு. அதற்கு முதல்வர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மைதானே சார்? சார், கையாளாகாத முதல்வர் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று தானே சார்? சார், இவங்க சொல்கிற மாதிரி அடுக்குமொழியில் வசனம் பேசிக்கிட்டு இன்னைக்கு கூட சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு வாழ்க கோஷம் தேவையா சார்? அதில் அதை விட கேவலம் வேறு என்ன சார் இருக்குது? 50 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ எண்ணிக்கை போகுன்னே தெரில. 16 பேருக்கு மேலே சீரியஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் அப்பாவு சொல்கிறாரு, வெளிநடப்பு செய்த உறுப்பினர்களை உள்ளே வரவழைத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. 40க்கு 40 நாங்கள் நேற்றே 40க்கு 40 ஆகி போச்சு. இன்றைக்கி 40க்கு 50க்கு மேலே போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ சார் வேணும் உங்களுக்கு? எவ்வளோ உயிர் பலி சார் வேணும் உங்களுக்கு இந்த டாஸ்மார்க் மூடுறதுக்கு, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கும்? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவினுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பூதாகாரமாக இருக்குது. இன்று சட்டமன்றத்தில் அமளிதுரிமை நடந்திருக்கு. உங்கள்கிட்ட கூட 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. சட்டமன்றத்தில் சுமூகமாக பேசி தீர்த்திருக்கலாம் இல்லையா சார்? அதில் அமளிதுரிமை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறாங்க சார். சார், இந்த அரசாங்கம் சுத்தமாகவே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஏதாவது வேலை செய்தா சார்? இந்த அரசாங்கம் முழுக்க கையாளாகாத அரசாங்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு அப்பாவை சொல்லியிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குட்காவை தூக்கிட்டு இவங்க உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் முன்னாடி போய் நிற்கலையா அந்த முதல்வர்? இன்றைக்கி மட்டும் என்ன ஜனநாயக படுகொலை ஆகிப்போச்சு உங்களுக்கு? இன்றைக்கி இந்த பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாடே, அதாவது கள்ளக்குறிச்சி மேட்ரு உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படுத்தியிருக்குது. புரியுதுங்களா? அங்கே எங்கே பார்த்தாலும் மரண ஓலம் கேட்குது. பலியானவர்களை வச்சு அந்த சடங்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மரண ஓலம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணுறோன்னா என்ன மாதிரி விவாதம் பண்ணணும்? நடந்துக்கிறத பேசணும். புரியுதுங்களா? கள்ளச்சாராயம் நீங்கள் எத்தனை பேருக்கு மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிறத பேசணும். அதை விட்டுட்டு 40க்கு 40 ஜெயிச்ச முதல்வர் வாழ்க, என்ன வாழ்க? இப்போ கூட அப்பாவும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எதிர்க்கட்சியினரை அழைத்த முதல்வர் அவருக்கு நன்றி. ஏன் 50 பேர்த்த கொண்டீங்களே அந்த முதல்வர் அவருக்கு நன்றின்னு சொல்ல வேண்டியதானே? நேரடியாக 50 பேரை கொண்ட முதல்வர் சொல்கிறது எப்படி சார்? வேறு என்ன சார் சொல்லணும்? சட்டம் சார், அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? முதல்வர் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொல்கிறார்? போன ஆட்சி காலத்தில் சார் அவங்க வேண்டான்னு தானே சார் உங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. சொல்லுங்கள், போன ஆட்சி காலத்தில் நடந்தது என்ன தெரியுமா? அதை விட எண்ணிக்கை குறைவு தெரியுமா சார்? அவங்க வேண்டான்னு தானே உங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. அது கூட தெரியாதா உங்களுக்கு? இதை சொல்லலாமா முதல்வர் சார்? அவங்களுக்கு மாற்றம் தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்புறம் போன ஆட்சியை பற்றி ஏன் பேசுகிறீங்க சார்? அவங்கள விட சிறப்பாக இருக்கணும் சார். சரிங்களா? போன தடவை நடந்த போது என்ன சொன்னீங்க? விழுப்புரத்தில் நடக்கும்போது என்ன சொன்னீங்க? இது 18 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. நீங்கள் இப்போ 1 வருஷம் கூட ஆகலையே சார். இது முழுக்க டிஎம்கே உடைய வேலை சார். இது சார் மேலே இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், டிஎம்கேயில் மேலே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மது ஆலை வச்சுருக்காங்க. சரிங்களா? அவங்களாம் பூரா சாராய ஆலை வச்சுக்கிட்டு சாராய தயாரிக்கிறாங்க. சரி, மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிக்கிறாங்க? மாவட்ட செயலாளர் பூரா பார் எடுத்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? சரி, கவுன்சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. திமுக இதுதான் சார் நடக்குது. கிளை செயலாளர் என்ன பண்றாங்க? அதை விற்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை கொண்டு போய் விற்கிறது யாரு? கிளை செயலாளர். சார், கண்ணுக்குட்டி யார் சார்? கண்ணுக்குட்டி யார் சொல்லுங்க? அவர் வீட்டில் என்ன செக்யூரிட்டி இருக்குது? ஸ்டாலின் வராரு, விடியல் தராரு. விடியல் தந்துட்டார்ல சார். 50 உயிர் போயிருக்குது. இன்னும் எவ்வளோ போகுதுன்னு தெரியல சார். இதுவே குறைஞ்ச எண்ணிக்கை. இந்த அரசாங்கம் முழுமையான கணக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நியாயமான கருத்தாக இருக்கும். திமுக கவுன்சிலர்கள் காய்ச்சுறாங்க. திமுக சார், விழுப்புரத்தில் அந்த 50,000 ரூபா
பணம் கொடுத்தாங்க பாருங்கள், முதலுக்கு வந்து அதாவது சிகிச்சை அளிக்கும் போது பணம் கொடுத்தாங்கல்ல, யாருக்கு கொடுத்தாங்க சார்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு. பாதிக்கப்பட்டவர்களை காய்ச்சணுன்னே கொடுத்தாங்க சார் அது ஒரு அப்புறம் நீக்கிட்டாங்க சார். அது சார். நீக்கிறது இல்லை, அதுதான் இந்த கையாளாகாத இந்த அரசாங்கத்துடைய லட்சணம். புரியுதுங்களா? காய்ச்சணும்னு யாருன்னே தெரியாதா சார்? யாருன்னே தெரியாமையா கொண்டு போய் கொடுப்பீங்க? அவர் யார் சார்? டிஎம்கே ஆள். புரியுதுங்களா? அவர் டிஎம்கே ஆளா இல்லையா சார்? காய்ச்சணும் டிஎம்கே ஆளா இல்லையா? இங்கே காய்ச்சணும் யார் சார்? கண்ணுக்குட்டி யார் சார்? சார் அதைத்தான் சொல்கிறேன் நான். மேலே இருந்து சார் தலை முதல் கால் வரைக்கும் இதை செய்யக்கூடிய மொத்த டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் சார். போன தடவை போதைப் பொருள் யார் சார் அரெஸ்ட் பண்ணாங்க? டிஎம்கே உடைய அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளர். சரிங்களா? இந்த தடவை யார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க? சரி, விழுப்புரத்தில் யார் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சார்? ஒட்டுமொத்த இந்த கட்சியோட வேலை என்ன தெரியுமா சார்? போதைப் பொருளை கடத்த வேண்டியது, போதைப் பொருளை விற்க வேண்டியது, கள்ளச்சாராயம் காய்ச்ச வேண்டியது, கள்ளச்சாராயம் விற்க வேண்டியது, டாஸ்மார்க் கடை எடுக்க வேண்டியது, டாஸ்மார்க் விற்க வேண்டியது, சாராயத்தை உற்பத்தி செய்ய வேண்டியது. இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது சார் இவங்களுக்கு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு சொல்லுங்கள்? 3 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அதற்கு முதல்வர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மைதானே சார்? சார் கையாளாகாத முதல்வர் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று தானே சார்? சார் இப்போ நான் கேட்குறேன் சார், சார் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க சார். நேற்று டிவியில் பார்த்தேன் சார், ஒரு குழந்தை அழுகுது சார். சரிங்களா? கண்ணீர் விட்டு அழுகுது, சின்ன பாப்பா. ஓகேங்களா? அதே வந்து அந்த குழந்தை முதல்வர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் முதல்வர் இங்கே தான் உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருப்பாரா சார்? சொல்லுங்கள். சென்னையில் உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருப்பாரா? பாவம் இல்லையா சார் அது? சார் சாதாரண ஏழை மக்கள் சார். அவங்க ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறானுங்க? யோசிச்சு பாருங்க, ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க சார்? காலையில் 12 மணிக்கு முன்னாடி டாஸ்மார்க் கடையில் வெளியில் உட்காந்து 250 ரூபாய்க்கு விற்றா என்ன சார் பண்ணுவாங்க? சொல்லுங்கள், என்ன பண்ணுவான்? அதான் சார், விக்டிமோட பார்வையிலேருந்து ஏழை மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போது டாஸ்மாகில் சாராயம் அப்படிங்கிறது அதிகமான விலைக்கு விற்கும்போது இது சீப்பாக கிடைக்கிது, இங்கே போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பார்வை வைக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்களா? அது அதுதான் சார் சொல்கிறேன். டாஸ்மார்க்கில் 150 ரூபா விற்க வேண்டிய சரக்கை 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. புரியுதுங்களா? 12 மணி வரைக்கும். அதே நைட்டு 10 மணிக்கு மேலே 300 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுதானே பிரச்சனை சார். எங்கள் தலைவர் என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறார்? முன்னெழுந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார்? டாஸ்மார்க் கடைகளை மூடுங்கள், கள்ளுக்கடை திறங்குறாரு. ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறேன் சார். அது செஞ்சா முதல் குடும்பத்துக்கு வர வருமானம் இருக்காது. புரியுதுங்களா? ஒரு நியூஸ் கார்டு வைரலாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாதுன்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கார்டு வைரலாக போயிட்டு இருக்கு. பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று அண்ணாமலை சொல்றாரு. அப்புறம் நீங்களே மதுவிலக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, உடனடியாக அத்தனை கடையை மூடுனா இங்கே வந்து நிறையா வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் படிப்படியாக குறைக்கணும்னு இருக்கார். நேற்று என்ன சொன்னார் சார்? இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு, நீங்கள் ஒரு 1000 மதுக்கடைகளையாவது மூடி பிராயச்சித்தம் தேடுங்கிறார். இந்த அரசாங்கம் இன்னைக்கு காலையில் வந்தோடனே முதல் வேலையை சொல்லியிருக்கலாம்ல சார்? சார் மதுவிலக்குத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? மதுவிலக்குத்துறை அமைச்சர். அவரோட வேலை என்ன சார்? காலையில் எழுந்திரிச்சோடனே எந்த தெருவில் எவ்வளோ ஓடி இருக்குது, புரியுதுங்களா? எவ்வளோ சரக்கு ஓடி இருக்குது, எவ்வளோ டாஸ்மார்க்கில் எவ்வளோ சரக்கு ஓடி இருக்குது. சரி, புதுசாக இருக்கிற தெருவில் டாஸ்மார்க் திறக்கலாமா வேண்டாமா? இதை தவிர வேறு என்ன சார் அவர் வேலையாக இருக்குது சார்? ஆனால் பேர் என்ன சார்? மதுவிலக்குத்துறை அமைச்சர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? மது வித்துட்டு உட்காந்துட்டுக்கிறார். புரியுதுங்களா? கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஆள் அவர் தானே சார்? சார் முதல் வந்து எங்கள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி முத்துசாமி அவர்கள் முதல் வேலையை நேற்றே ராஜினாமா பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அவருடைய கையாளாகத்தான் அது. புரியுதுங்களா? நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சுதா? அப்போ கலெக்டர் மட்டும் ஏன் மாற்றினீங்க? எங்கள் தலைவர் கேட்குறாருல, உங்கள்கிட்ட பதில் இருக்காதுக்கு. கலெக்டர் தான் வந்து இது வந்து கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னு முதல்ல சொன்னது சார். அவருக்கு கீழே என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? இப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றணும்ல சார். புரியுதுங்களா சார்? ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அவங்க மேலே அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். பண்ணீங்களா? குண்டாஸ் பண்ணீங்களா சார்? குண்டாஸ் யார் மேலே சார் போடணும்? இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், சமூக கஞ்சா கடத்துறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், நடு ரோட்டில் வந்து நம்ம சகோதரிகளை வந்து கழுத்தில் செயினை பிடிச்சிருக்கிற மாதிரி அவங்க மேலாம் போடணும். அதான் பண்ணுறாங்களா சார் இந்த அரசாங்கம்? யாராவது ஒருத்தர் ட்விட்டரில் 4 வரி எழுதிட்டான்னா முதல் வேலையாக காலையில் 3 மணிக்கு மேலே குண்டாஸ். விவசாயிகள் மேலே போடுறாங்க. விவசாயி மேலே. இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சோறு கொடுக்குறது விவசாயி மேலே குண்டாஸ். இது என்ன அரசாங்கம் சார்? எங்கள் தலைவர் அதனால தான் தெளிவாக சொல்லி வைக்கிறார், முதல்ல 1000 கடை மூடுங்க, முத்துசாமி அவர்களை பதவி விலக சொல்லுங்கள், நீங்களும் பதவி விலகுங்க. நியாயமான கோரிக்கை தானே சார்? அப்போ உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணலான்னு இருக்கீங்க சார்? முதல் வேலையாக இது மட்டும் சேர்த்து வச்சிடுறேன், கள்ளுக்கடைகள் திறந்து ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருவீங்களா சார்? சார் கள்ளச்சாராயம் கள்ளுக்கடை திறந்தால் இருக்காது சார். ஏன்னா கல் வந்து உடம்புக்கு நல்லது, அதனோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 50 ரூபா
இப்போ இப்போ சார் கள்ளச்சாராயத்தோட ரேட் என்ன சார்? 50 ரூபா கிடைக்குதுன்னு தான் அவன் போய் குடிக்கிறதா நம்ம பேப்பர் செய்தி இந்த நியூஸ் சேனலில் வர்றதெல்லாம் பார்க்குறோம். கள்ளுக்கடை திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும் சார். உடம்புக்கு நல்லது, புரியுதுங்களா? அதனால் விவசாயம் ஒரு பக்கம் செழிக்கும். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து டாஸ்மார்க்கை வந்து படிப்படியாக மூட போகிறோம். நம்ம தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அதனோட வெள்ளை அறிக்கையும் கொடுத்துருக்காரு. 1000 கடைகளை ஃபஸ்ட்டு இயர் கூடுறோம், 2வது வருஷம் 1000 கடை மூடுறோம். நம்மளுடைய 5 வருடம் முடியறக்குள்ள ஒட்டுமொத்த டாஸ்மார்க்கே இல்லாத இந்த தமிழ்நாடாக மாற்றி காட்டுவோன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க சார்? நாங்கள் வந்தால் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுப்போம் சார். ஒவ்வொரு எண்மக்களுடைய அந்த இதில் மீட்டிங் போகிற இடங்கள் எல்லாம் தலைவர் சொன்ன வார்த்தை அதுதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் வேலை வந்து காவல்துறையினருக்கு முழு அதிகாரத்தை கொடுப்போம், புரியுதுங்களா? யாராவது வந்து கட்சிக்காரங்க சொன்னால் சார் விடுங்க, விட மாட்டார், புரியுதுங்களா? முட்டிக்கு கீழே அடிப்பார், சரிங்களா? தவறு செஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும். இப்போ இங்கே என்ன சார் தவறு நடந்திருக்கு? இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சார், இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சார், காய்ச்சறவன் டிஎம்கேக்காரன் போய் நின்னான்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ இன்றைக்கி 3 பேர் கண்ணுக்குட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்குட்டி யார் சார்? சார் அவர் வெறும் அன்பு. விட்டவன் யார் சார்? விட்டவன் யார் சொல்லுங்கள் நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சு சார். அங்கே இருக்கக்கூடிய பொன்முடி அமைச்சர் பொன்முடிக்கும் அதில் தொடர்பு இருக்குங்கிறாங்க. பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சார், நாங்கள் பேசலை, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ இருக்கிறார் பாருங்க, அவருக்கும் அதில் தொடர்பு இருக்குங்கிறாங்க, புரியுதுங்களா? சொல்கிறாங்கன்னு அனைவர் மேலேயும் பழி போட்டுட்டு சார் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது சார். ஒட்டுமொத்த நேற்று டிவியில் வந்ததுலேருந்து பாருங்கள், அந்த ஊர் எம்எல்ஏ இருக்கிறார் பாருங்க, அந்த எம்எல்ஏ பேர்லேயும் புகார் இருக்குது. உதயசூரியன் பேர் பாருங்க, எவ்வளோ பொருத்தம் பாருங்க. அவங்க கட்சி அவங்க வச்சுருக்காங்க, கரெக்டு சார். ஆனால் செய்கிற வேலை என்ன சார்? கருணாநிதி அவர்கள் சாராய கடை திறந்து வச்சார், இவர் கள்ளச்சாராயத்தை விற்றுக்கிட்டு உட்காந்துக்கிறார் இந்த முதல்வர். சார் முதல்வர் விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வரம்புக்கு மீறின விமர்சனமாக உங்களுக்கு தெரியும் சார். இவங்களுக்கு யார் விற்றாலும் இவங்களுக்கு காசு வரணும் சார், அவ்வளோதானே தவிர இவங்களுக்கு வேறு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது சார். 50 பேர் செத்து கிடக்குறாங்க சார். அங்கே சாராயம் குடிச்சு 50 கள்ளச்சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து கிடக்குறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லுங்கள் சார்? மழை வெள்ளம் வரும்போது டெல்லிக்கு போயிட்டார், மக்கள்லாம் இங்கே வெள்ளத்தில் தவிக்கிறாங்க, சரிங்களா? டெல்லிக்கு போய் பதவிக்காக உட்காந்துட்டார். இன்றைக்கி 50 பேர் சார் இறந்துருக்குறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ரொம்ப தூரமாக சார். சார் மணிப்பூரில் நடந்தால் பேசுகிறாங்க சார், முதல்வர் யார் பிரதமர் பதவி விலகணும், சரிங்களா? மணிப்பூரில் ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, பிரைம் மினிஸ்டர் பதவி விலகணும். இது மாநிலத்தில் சார், உங்கள் மாநிலத்தில் உங்களுடைய ஒரு பாராளுமன்ற தொகுதியில், நீங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதியில் உங்களை ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்திருக்குது. நீங்கள் ஆனால் பதவி விலக மாட்டீங்க. இதை பற்றி எந்த ஊடகமும் பேச மாட்டானுங்க, எந்த சினிமாக்காரனும் பேச மாட்டாங்க. இதை கேட்கணுன்னா எங்கள் அண்ணாமலை தான் வந்து நிற்கணும். நிறைய திமுக ஆதரவாளர்கள் பதவி போட்டதை பார்க்க முடியுது. நான் பேர் கூட சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் மது அருந்துறதும் மக்கள், டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு சொல்கிறதும் மக்கள், கள்ளச்சாராயம் குடிக்கிறதும் மக்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் மக்கள். இதில் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அரசாங்கமே வேண்டான்னு சொல்கிறது மக்கள் தானே சார்? இந்த அரசாங்கம் வேண்டான்னு சொல்கிறது மக்கள் தானே? போயிடுவாங்களா அவங்க சார்? எந்த சார் டிஎம்கே காரன் சார், டிஎம்கே காரனுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தன் முதுகில் இருக்கிற அழுக்கு தெரியவே தெரியாது. எங்கா 2500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துன்னா நேராக வந்து வாயில் கருப்பு துணி கொட்டியிருப்பான், மெழுகுவத்தி எடுத்துக்குவான், என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமோ அத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஆனால் நம்ம பக்கத்தில் நடக்குது, நம்ம கிட்டே நடக்குது, வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்குது, இந்த மாதிரி 1000 பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு, எதுவும் பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? இதே வருங்க விடுதலை சிறுத்தைகளை தான் பேசியிருக்காங்களா இது வரைக்கும் சார்? ஒரு தர்மத்துக்காவது பேசணும் சார். 50 பேர் இறந்துருக்காங்க, வாய் திறந்துருக்காரு அவர் சார். சிபிஐ சொல்லுங்கள், சிபிஎம் என்ன பண்ணுது? கம்யூனிஸ்ட் கட்சிகளை என்ன தான் சார் பண்ணுறானுங்க? இருக்காங்களா இல்லையா அந்த நாட்டில்? எலெக்ஷன் வந்துன்னா அறிவாலய வாசல் நிற்பாங்க, அந்த போடுற பிச்சை காசை வாங்கிட்டு வந்ததோடு சரி சார். இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு உண்டான கட்சியாக வேலை செய்யணும் சார். சொல்கிறாங்க கூட்டணி அப்படின்னு வரும்போது இதெல்லாம் தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பாஜக நிறைய கூட்டணின்னு வந்தால் நீங்களும் போய் கள்ளச்சாரத்தை வாங்கி குடிங்க, போ குடிக்க வேண்டியதானே சார்? அதிமுகவோட நீங்கள் கூட்டணி இருந்தபோது அதிமுகவை விமர்சனம் செஞ்சீங்களா நீங்கள் சார்? நாங்கள் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் தட்டி கேட்டுருக்குறோம். யார் இது சார்? எந்த வேறுபாடுமே பாஜக கிடையாது சார். மக்கள் நலனை தவிர வேறு எந்த வேறுபாடு எங்களுக்கு வந்து எந்த கருத்து இது வேறுபாடும் கிடையாது, புரியுங்களா? மக்கள் நலனில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சார், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சார், எங்கள் கூட்டணியாக வந்தாலும் நாங்கள் எதிர்த்து கேட்போம் சார். இது எங்களுடைய நிலைப்பாடு சார், புரியுதுங்களா? தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். அதான் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மக்கள் நலனுக்காக தான் இந்த ஆட்சி, மக்கள் நலனுக்காக தான் நாங்கள் வந்தால் எங்களுடைய அரசாங்கம் அமைப்பு போகுதுன்றிருக்கார், புரியுதுங்களா சார்? இவங்க சொல்கிற மாதிரி வந்து அடுக்கு மொழியில் வசனம் பேசிக்கிட்டு இன்றைக்கி கூட வந்து சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு வாழ்க கோஷம் தேவையா சார்?
அதில் அதோட கேவலம் வேறு என்ன சார் இருக்குது? 50 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் எவ்வளோ எண்ணிக்கை போகுனே தெரில. 16 பேருக்கு மேலே சீரியஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் அப்பாவு சொல்கிறாரு, வெளிநடப்பு செய்த உறுப்பினர்களை உள்ளே வரவழைத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. சார், அப்பாவு மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நான் பார்த்ததே கிடையாது சார். சார், இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக மரண ஓலம் கேட்குது. இங்கே வாழ்த்து கோஷம் போட்டுக்கிறாங்க. 23ஆம் புலிகேசியில் வாழ்த்து சொல்லுவாங்க பாருங்கள் சார், அந்த மாதிரி வாழ்த்திக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. 40க்கு 40 நாங்கள் நேற்றே 40க்கு 40 ஆகி போச்சு. இன்றைக்கி 40க்கு 50க்கு மேலே போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ சார் வேணும் உங்களுக்கு? எவ்வளோ உயிர் பலி சார் வேணும் உங்களுக்கு இந்த டாஸ்மார்க் மூடுறதுக்கு, இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கும்? இந்த ஒரு விவகாரத்தை அரசியல் தாண்டி அணுக முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக சார், அரசியல் தாண்டி தான் அணுகி ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களாக போய் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் சார். மக்கள்கிட்ட பேசணும், புரியுதுங்களா? மக்கள்கிட்ட போய் இந்த முதல்வர் மன்னிப்பு மோல் கேட்கணும். இந்த முதல்வர் நான் பண்ணினது தவறு. ஏன்னா இவருடைய துறைக்கு கீழே வருது சார். காவல்துறை தானே சார் இதை கண்காணிச்சிருக்கணும். அந்த துறை யார்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா சார்? கேவலமாக இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எவ்வளோ கொலைகள் சார்? சட்டம் ஒழுங்கு அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு. அதனால் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அரசியல் தாண்டி எப்படி கேட்கணும்? அரசியல் தாண்டி எப்படி இதை கொண்டு வரணும்? இந்த மாதிரி நடந்துருச்சு, இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அதனால் சர்வ கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த டாஸ்மார்க்கை எப்படி குறைக்கலாம், கள்ளுக்கடை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கேட்கணும். எங்களுக்கு நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறோம், அதை படிக்க சொல்லுங்கள் சார். எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை கோசம் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் போதாது சார். மக்கள் நலன் அக்கறை இருக்கணும். நிறைய திமுக ஆதரவாளர்களுடைய பதிவு நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ஐடிவிங்கில் தான் இருக்கீங்க. குஜராத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து போட்டு வரிசையாக இப்போது இந்த வருடத்தில் இவ்வளோ நபர்கள் இறந்து போயிருக்காங்க, அப்போதெல்லாம் பேசாத இந்த பாஜகக்காரங்க இப்போது பேசுவதற்கான சார் அதே ஆதரவாளர் கேட்குற, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு இளவு நடந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்திருந்தா இதை தான் பேசுவானா சார்? குஜராத்தை பாரு, கர்நாடகா பாருன்னு சொல்லுவானா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் சார், அவங்க அண்ணனோ தம்பியோ அவங்க அப்பாவோ இந்த இறந்துருக்காரு சார். சரிங்களா? ஒரு கை குழந்தை, தம்பியோட குழந்தையோ அண்ணனோட குழந்தையோ நின்று அழுகுது சார். அப்போ உட்காந்து ரைட் எழுதுவானா சார்? குஜராத்தை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் எழுதுவானா சார்? வெக்கம் கட்டவனுக்கு சார். இவனுக்கு மானோ ஈனோ சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஜென்மங்க இதுக்கு சார். எப்படி சார் பக்கத்தில் சார், நம்ம கண்ணு முன்னாடி சார் இலங்கையில் 1.5 லட்சம் பேரை கொண்டீங்க சார். நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க சார், பக்கத்து மாவட்டம் கள்ளக்குறிச்சி. அப்போ கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? குஜராத்தை பாருங்கள். என்ன சார் வேணும் உங்களுக்கு சார்? குஜராத்தில் தலைவர் சொல்லிட்டார், குஜராத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, குஜராத்தில் மது விலக்கு இருக்குது. அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்குறான்னா ஏதோ 1-2 கேஸ் நடக்கலாம். அதை நம்ம ஒரு பெருசாகவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கே மது விலக்கு இருக்குது, புரியுதுங்களா? இங்கே சாராய கடையே கிடையாது. ஆனால் இங்கே சார் நீங்கள் கருணாநிதி என்ன சார் சொன்னார்? பக்கத்து மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சாராய அதாவது மது கடைகள் இருக்குது. நம்ம இதில் மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலம்லாம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாமல் இருந்தோம்னா இங்கே கள்ளச்சாராயம் நிறையா குடிச்சு இறப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 2 கடை இருக்கா இல்லையா சார்? சார் ஒரு தெருவுக்கு 2 கடையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கள்ளச்சாராயத்தினால 50 பேர் இறக்குறாங்கன்னா அது யாரோட தவறு சார்? இதுக்கு நீங்கள் காவல் கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடுமா? கலெக்டரை மாற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடுமா சார்? அந்த அதிகார வர்க்கமே நீ பண்ணுற மொத்த தவறும் உங்கள் அதிகார வர்க்கம் தானே சார். உங்கள் எம்எல்ஏ தப்பு பண்ணுறாரு, உங்கள் எம்பி தப்பு பண்ணுறாரு, உங்களுடைய அமைச்சர்கள் சாராயாலை நடத்துகிறாங்க. அதனோட மொத்த வருமானம் உங்களுக்கு வருது சார். அந்த சாராயத்தினால வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் வாழ்கிறீங்களே எப்படி சார்? எனக்கு என்ன டவுட்னா சார், நீங்கள் நிறையா அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு சொல்லிட்டே போகிறீங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனையோ நம்ம சேனல்லையும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குறைகள்லாம் இருக்குது, திமுக அரசு ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறீங்க. மீண்டும் மீண்டும் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல சார்? சார் அதான் சார், பணம் தானே சார். 10 சார் இப்போ பாருங்கள், இறந்தோன்னையும் சார் யோசிங்க சார். இறந்தோன்னையும் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஓடிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 10 லட்சம் ரூபாயோட கொண்டு போய் கொடுக்குறாரு. எங்கள் தலைவர் நேற்று சொல்லிக்கிறார், அவர் இறந்த கணவரை பார்த்து அழுக கூட முடியல, லைனில் உட்கார வச்சு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்கள் சார். உங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடுமா சார்? சார் சிவகாசியில் அந்த வெடி விபத்தில் சார், பட்டாசு வெடி விபத்தில் பீஸாக போயிடறான் சார். 1 லட்ச ரூபா கொடுக்குறக்கு ஒன்று நாதி இல்லை. 1 லட்சம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா சார்? சொல்லுங்கள். அந்த உருவமே கிடைக்கல சார். அதை எப்படி ஒட்டி வச்சு பார்க்கலான்னா கூட அவங்க அந்த குழந்தை அவங்க அப்பா மூஞ்சி பார்க்கணுன்னா கூட முடியல சார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? செஞ்ச தவறுக்கு உங்கள் கட்சிக்காரன் காய்ச்சறான், உங்கள் கட்சிக்காரன் விற்கிறான், உங்கள் கட்சிக்காரன் தான் ஊற்றி கொடுக்குறான். இன்றைக்கி நீங்களே போய் உங்கள் கட்சிக்காரரே போய் 10 லட்சம் பணம் கொடுக்குறீங்க. யோசிச்சு பாருங்கள் சார். சாலை விபத்தில் இறந்தால் 1 லட்சம், வெடி விபத்தில் இறந்தால் 1 லட்சம், ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தால் மட்டும் 10 லட்சம். எந்த விதத்தில் சார் நியாயம்? இப்போ ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க, அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு இருக்கீங்க சார்? சார் இது முழுக்க சார்
இதை வந்து எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் இதோடு நிறுத்தவில்லை என்றால், இதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. நேற்றே தலைவர் சொல்லிட்டார், ஒரு நபர் கமிட்டி அமைக்கிறது, நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு பார்க்குற, இதெல்லாம் தாண்டி 1000 டாஸ்மார்க் மூடணும், முத்துசாமி அவர்களே ராஜினாமா பண்ண வைக்கணும், இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும், பொறுப்பேற்று மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதை பண்ணல அப்படின்னா கோட்டையை நோக்கி நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறார். மக்களுடைய போராட்டமாக இதை மாற்றி காட்டுவோம். புரியுதுங்களா? இதுதான் பண்ணி எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறார். அதில் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கக்கூடிய முதல் தலைவராகவும் ஒரே தலைவராகவும் அண்ணாமலை அவர் இருக்கார். நேற்று பார்த்துருப்பீங்க, கள்ளக்குறிச்சியில் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு வீடு வீடாக போய் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் கூப்பிட்டு சொல்கிறார், இவங்களுக்கு என்ன வேணும், மோடி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுங்க, மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாத்துலேயும் பயனடைங்கன்னு சொல்கிறார். சார், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அத்தனை தீர்வையும் கொடுக்குறார். சார், அவங்க ஒரு ஏழை தாயினுடைய மகனாக இருக்கிறங்காட்டி தானே சார் இப்படி சிந்திக்க முடியுது. நீங்கள் ஒரு இளவரசராக இருக்கலாம், 50 பேர் இறந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் போகாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சார் முதல்வர்? கனிமொழி அக்கா எங்கே சார் சொல்லுங்கள்? கனிமொழி அக்கா எங்கே போயிட்டாங்க? பொங்குனாங்கள தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு. இப்போல்லாம் ஆகலையா சார்? இப்போல்லாம் இளம் விதவைகள் ஆகலையா? என்ன பண்ண போகிறாங்க இவங்களையெல்லாம்? சார், இது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து சார் ஒரு சிஸ்டம் இது. புரியுதுங்களா? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறதும், ஆளுங்கட்சியாக வந்தோடனே ஒன்று பேசுகிறதும், இவங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு குறிக்கோள் சார், அதிகாரத்தில் இருக்கணும், பணம் வந்து இவங்களுக்கு கொட்டணும். மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாத ஒரு கேவலமான அரசாங்கம் டிஎம்கே சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. இந்த கள்ளச்சார விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.